மற்றும் பாடலாசிரியரான சினேகன் அவர்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் அவர் கமலஹாசன் அவர்களை வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகிருந்தது. இதை கேள்விப்பட்ட எல்லோருமே என்னடா இது இவ்வளவு தீவிர ரசிகராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைத்து வந்துட்டு இருந்தாங்க. கமலஹாசன் அவர்கள் வர இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சினேகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே வீட்டில் மிகப்பெரிய அளவில் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காராம். அவ்வளோ பெரிய ஆள் வரும் பொழுது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை செஞ்சுருக்காராம். அதோடு மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்கள் எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துருந்தாங்க. மகப்பேறு காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சாதாரணமாக இருக்குமோ அது எல்லாமே கனிகா அவர்களுக்கும் இருந்தது. மருத்துவர்களிடம் அழைத்துட்டு போய் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணேன் அப்படின்னு கூட சினேகன் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர்களுடைய திருமணத்தின் போது ஏகப்பட்ட பேர் எப்படி நீ திருமணம் பண்ணிக்க போகிற, இவ்வளோ வயது வித்தியாசம் இருக்குது, அதே போல் இருவருக்கும் குழந்தை பிறக்குமான்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் இரட்டை குழந்தைகளாக பெற்றெடுத்து இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியில் இருக்கார் சினேகன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போது கமலஹாசன் அவர்களுக்காக அவர் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்திருக்கார் அப்படின்றத கேட்கும்போது எல்லோருமே நிகழ்ச்சியோடு பார்க்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் தீவிர ரசிகராக இருப்பார் அப்படின்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய திருமணம் கமலஹாசன் அவருடைய தலைமையில் தான் நடைபெற்றுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, அதிதி சங்கர் தன்னுடைய அப்பா சினிமா நடிக்கும்போது தான் என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கு கண்டிஷன் போட்டிருந்தாராம். முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ டாக்டருக்கு படிக்கணும் சின்ன வயசுலேருந்து சொன்னதுனால டாக்டருக்கு படிச்சுட்டாங்களாம். அவருடைய ஆசைப்படி படிச்சுட்டு என் ஆசைக்கு நடிக்கணும்னு கேட்டேன், சரி போய் நடி, ஆனால் என்றைக்கு உனக்கு நடிக்கிறது செட் ஆகன்னு தோணுதோ அன்றைக்கி விட்டுட்டு மறுபடியும் நீ டாக்டர் தொழிலை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரேன். அதனால் இப்போ அவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமெடி பேசும்போது கொஞ்சம் ரசிகரமாக இருந்தாலும் எரிச்சலாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அதிதி சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களாம். தமிழ் சினிமாவில் நடிகையோடு இல்லாமல் சில பாடல்களை பாடவும் செஞ்சுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனையோ பேர் வந்தாலும் ஒரு சிலர் தான் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மூலமாக எல்லோருடைய மனதிலுமே ரொம்பவே இடம் பெற்றுருவாங்க. அப்படி தான் இங்கே அதிதி சங்கர் அவர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் நடித்து தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறாங்க.